மனிதனாக உருவாக்கிய பின் பல கோடி சரீரங்களிலிருந்து தீமைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை வளர்த்து அதற்கு தக்க உடலை மாற்றி இன்று மனித உடலை உருவாக்கியுள்ளது நமது உடல், நமது உயிர். ஆகவே இதை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் ஞானியர்கள் உயிருக்கு ஈசன் என்றும் ஆக உருவாக்கும் செயலுக்கு ஈசன் என்று காரண பெயரை வைக்கின்றார்கள். அந்த உயிரின் துடிப்பால் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் காரண பெயரை வைக்கின்றார். உயிரின் துடிப்பால் இயக்கும் காந்தத்திற்கு பெயர் லட்சுமி, மகாலட்சுமி என்றும் காரண பெயர் வைக்கின்றார். ஆகவே இப்போ நாம் எந்த குணத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றனோ அக்குணத்திற்கு பெயர் சீதா, லட்சுமி என்று காரண பெயரை வைக்கின்றார். இப்ப நாம கோபமான குணத்தை எண்ணுகின்றோம். அந்த கோபமான குணம் சீதா, லட்சுமியாக அந்த உணர்வின் சக்தி பெறுகின்றது. அதை நாம் நுகர்ந்து நாம் அறிய முற்பட்டால் நம் உடலுக்குள் சென்று அது அணுவாக உருவாகின்றது. நமது உயிர் அணுவாக அதை உருவாக்குகின்றது. கார உணர்ச்சிகளை தூண்டும் நிலையில் கோபத்தை உருவாக்கும் அணுக்களாக அது உணர்வு பெறுகின்றது. ஆகவே அது நம் உடலுக்கு சென்ற பின் சீதா, ராமா என்று அதற்கு காரணம் தெரிவிக்கின்றார்கள். நாம் எந்த சுவையின் குணத்தை எண்ணுகின்றோமோ அந்த சுவையின் குணம் அந்த எண்ணங்களாக இயக்குவது, அந்த உணர்வுகளை இயக்குவதை ஆக அன்பாக அதற்கு குறியிட்டு காட்டுகின்றார்கள். ஆக நம் உடலுக்குள் காண்புதம் என்பது நம் உடலின் உணவின் தன்னை இயக்கி அதில் எந்த குணத்தின் தன்னை ஏவுகின்றமோ அதான் அந்த காண்பிப்பத்தை வைத்து அந்த அம்புனை நாம் எய்ய போகும்போது எப்படி பிறரை தாக்குகின்றதோ இதே போல நாம் நுகர்ந்த உணர்வு இந்த திரேதா சரீர யுகத்தில் சீதா ராமனாக உருவருகின்றது. ஆகவே சீதா ராமனாக உருவற்றாலும் அவன் உணவின் தன்னை உருவரும் சக்தியை பிரம்மம் என்று கூறுகின்றார். விஷ்ணுவின் மகன் பிரம்மா ஆக லட்சுமி கவர்ந்து அந்த உயிரான வெப்பத்துடன் அது இணைக்கப்படும் போது அந்த அணுவின் தன்னை உருவாக்குகின்றது. ஆகவே விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்று காரண பெயரை சூட்டுகின்றார்கள். ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. இப்ப நாம் கோபமான குணத்தை நாம் நுகர்வோம் என்றால் அதன் அணுவாக உருவாக்கப்படுவது பிரம்மா. அதனுடைய சக்தியாக இயக்கப்படுவது அந்த கோப உணர்வுகளை தோன்றும் சக்தியாக. ஆக அந்த கோபத்தின் நிலையிலே நாம் செயல்பட்டால் அதன் ஞானமாக நம் உடல் இயக்குவதும் நம் செயல் இயக்குவதும் என்ற அந்த எண்ணங்கள் இயக்குவதும் என்ற நிலை வரும். இப்போ கோபத்துடன் ஒருவரை பேசினால் காண்டிப ராமன் அம்பை ஈரான் என்றால் கனைகளை திருப்பி வாங்கிக் கொள்வான். கோபமான நிலையில் நாம் சொல்லப்படும் போது அந்த உணர்வுகள் உங்களிலே பார்க்கப்படும் போது அதே உணர்வு திருப்பி எனக்கு திரும்ப வரும். நீங்கள் கோபமாக தான் பதில் சொல்வீர்கள். ஒரு வேதனையான நிலைகள் நாம் கேட்கப்படும் போது அந்த வேதனை உணர்வு நாம் நுகர்ந்தால் அந்த வேதனை அணுவாக நமக்கு உருவாகின்றது பிரம்மமாக. அந்த வேதனை அணுவை மீண்டும் நாம் திருப்பிச் சொல்லப்படும் போது அதே உணர்வு நமக்கு இப்படி ஆயிட்டதா என்று அந்த வேதனையுடன் தான் நாம் சொல்ல தொடங்குகின்றோம். ஆகவே இதுவும் சீதா ராமனாதான். ஏனென்றால் காரண காரியங்களுக்காக அது ஒவ்வொன்றையும் காரண பேர் வைத்து அழைக்கப்படுகிறார்கள். ஆக நாம் எந்த சுவையும் கொண்டு எடுக்கின்றோமோ அது சீதாவாகின்றது. அந்த சீதா என்ற சுவை அணுவாக மாற்றப்படும் போது நம் உடலாக மாறுகின்றது. அந்த சுவையிலிருந்து தோன்றும் உணர்ச்சியை தான் ஞானம் சரஸ்வதி என்றும் அதன் உணர்வின் தன்மை நாம் எடுக்கப்படும் போது தன் இனத்தை அது உருவாக்கி கொண்டே இருக்கும் என்றும் அது பிரம்மம் என்றும் தெளிவாக கூறப்பட்டது. ஆகவே இவ்வாழ்க்கையில் நாம் நமது வாழ்க்கையில் இதை போன்று நாம் நிகழும் உணர்வுகள் அனைத்தும் நாம் எண்ணிய குணங்கள். இப்ப நாம் எண்ணுவது வெறும் ஆவியின் நிலைவார். சுவாசிக்கும் போது உணர்வின் உராயும் போது உணர்வின் அணுவாக மாற்றி விடுகின்றது. அப்படி மாற்றிவிட்டால் அணுவின் தன்மை அடைந்து உயிருடன் ஒன்றி அது இயங்கத் தொடங்கினார் சிவம். ஆக உடலுக்குள் இந்த
உயிரின் இயக்கம் சிவமாக்கும் போது இப்பாடு நம்ம சதா சிவமாக்கி கொண்டே உள்ளோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் கோபப்படுவதை பார்க்கின்றோம், அந்த உணர்வு நமக்குள் அது சிவமாகின்றது. வேதனைப்படுவதை பார்க்கின்றோம், அந்த உணர்வின் தன்மை அறியும் தன்மை அடைகின்றது. ஆனால் அந்த வேதனைப்படும் உணர்வு அணுக்களாக மாறுகின்றது. இப்படி நம்ம உடலுக்குள் நாம் எண்ணிய குணங்கள் அனைத்தும் சதா சிவமாகி கொண்டே உள்ளது. ஆகவே நாம் இதிலே இந்த வாழ்க்கையில் எந்த குணத்தை அதிகமாக நேசிக்கின்றோமோ அதுவே முன்னணியில் வருகின்றது. அவ்வாறு அந்த நிலையில் உணர்வுக்குள் முன்னணியில் வந்துவிட்டால் அதன் செயலாக்கமாக தான் அடுத்த உடலை நம் உயிர் உருவாக்குகின்றது. ஆகவே இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு இது மிகவும் நலம். ஆக எத்தனையோ கோடி சரீரங்களை நாம் இவ்வாறு உருவற்ற உணர்வின் தன்மை கொண்டு ஆக கண்ணில்லாத போது நாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்களில் புழுவாக பூச்சியாக ஆரம்பத்தில் உருவாகிய அந்த உணர்வுகளில் கண்ணில்லாத போது அந்த கண்ணின் தன்மை அடைவதற்காக அதாவது துவாரகா யுகத்தில் நாராயணன் வாசுதேவன் உயிர் சுவாசித்த உணர்வு தேவகி தான் சுவாசித்த உணர்வும் ரெண்டுக்கும் கலந்துதான் இந்த துவாரகா யுகத்தில் நாராயணன் வாசுதேவனுக்கும் தேவிக்கும் கண்ணனாக பிறந்தான் என்று காவிய தொகுப்புகள் தெளிவாக கூறுகின்றது. ஆகவே இப்படி நாம் முதலில் எண்ணங்கள் மற்ற மனங்களின் தன்மை கொண்டு எண்ணங்கள் ஆகின்றது. எண்ணத்தின் உணர்வுகள் நமக்குள் அணுவாக பிரம்மமாகின்றது. பிரம்மத்தின் சக்தியாக அந்த ஞானத்தின் வழியில் அந்த அணுக்களின் செயலாக்கங்கள் இருக்க தொடங்கி விடுகின்றது என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது. இதன் வழியில் நாம் அந்த ஞானத்தின் வழியிலே தான் கண்கள் உருவாகின்றது. கண்கள் உருவாக்கிய பின் ஒன்றை உற்று பார்க்கின்றது. அதன் வலிமை கொண்டு அஞ்சு ஓடுகின்றது. அஞ்சு ஓடினாலும் உற்று பார்த்த உணர்வு அந்த அதிகமான அந்த வலிமையின் தன்மை பெருகிவிட்டால் இப்படி எதை கூர்மையாக பார்த்ததோ அதன் வலிமையாக அடுத்த சரீரத்தை நாம் உருவாக்கி விடுகின்றது. இன்றைய சரீரம் நடந்து நாம் எடுத்துக்கொண்ட வலிமை உணர்வு அணுக்கள் பெருகி அடுத்த சரீரத்தை உருவாக்குகின்றது. இப்படித்தான் கூர்மை அவதாரம் என்று தான் தன்னை காட்டிலும் வலிமை கொண்ட உணர்வுகளை சுவாசித்து அதனின்று தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை நுகர்ந்து தீமை வென்றிடும் உணர்வின் அணுக்கள் அடைந்து வராகனாக விளைகின்றது. வராகன் என்பது இன்று பார்க்கின்றோம். தந்தி தலையை போட்டு மனிதனின் உடலை காட்டியுள்ளார். தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வலிமையின் துணை கொண்டுதான் அந்த தன் எண்ணத்தால் தனக்குள் உருவான நிலையை தன் கண்ணை கூர்மையாக பார்த்து அந்த நினைவாற்றலை பாய்ச்சுகின்றது சாக்கடைக்குள். அதற்குள் இருக்கும் நறுமணத்தை எண்ணி அது எடுக்கப்படும் போது தான் இடும் மூச்சு அலைகள் நஞ்சினை விலக்கி விட்டு நல்ல உணர்வை நுகர்கின்றது. தான் வராகம். அந்த உணர்வின் தன்மை சுவாசித்த பின் அந்த வலிமையின் தொடராலே நாம உயிருடன் ஒன்றி வழியும்போது பரசுராம். நாம் எண்ணும் எண்ணங்கள் சீதாராம். நாம் நுகர்ந்த உணர்வுகள் இப்போ சமப்படுத்தும் உணர்வு இந்த மனித உடலில் தோன்றுகின்றது. எப்படி தீமைகளை வென்றிடும் உணர்வு நுகர்ந்ததோ அந்த நுகர்ந்த உணர்வு கொண்டு சமப்படுத்தும் உணர்வுகள் தான் சீதாராம் பரசுராம். சமப்படுத்தும் எண்ணங்கள் தோன்றுகின்றன. நாம் மனித உடல் ஆனத்தில் நாம் சுதமிக்க உணவுகளை நாம் சமைத்து சாப்பிட்டாலும் அது மறைந்து வந்த நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது. அவன் நல்ல உணர்வை ஆறாவது அறிவாக மாற்றுகின்றது. அந்த ஆறாவது அறிவின் தொலை கொண்டு நாம் தீமைகள் அகற்றும் எண்ணங்கள் உருவாகின்றது. ஆக இதுவும் சீதாராமாதான். ஆக அந்த தீமையை அகற்றும் உணர்வு அந்த குணத்தின் தன்மை போகும்போது தீமைகள் அகற்றும் உணர்வின் ஞானம் நமக்குள் பெறுகின்றது. ஆகவே அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் உயிரிலே எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகும் போது தீமையை அகற்றிடும் அணுவின் சக்தி நமக்குள் விளைகின்றது. இப்படித்தான் ஞானிகள் தான் இயற்கை நிலைகளிலிருந்து தன்னை அறிந்திடல் வேண்டும் என்பதற்காக காவியங்களாக படைத்து நாம் நகரும் உணர்வு எவ்வாறெல்லாம் மனித உடலுக்குள் வருகின்றது என்ற நிலையை காட்டி மனிதனின் வாழ்க்கை இதை போன்று தீமைகளை வென்ற நிலைகள் இதுவும் சந்தர்ப்பம்தான். இப்படி நாம் பல கோடி சரீரங்களை பெற்றாலும் இப்போ ஒருத்தர் கோபிக்கின்றார், வேதனைப்படுகின்றார், சலிப்பப்படுகின்றார், சஞ்சலப்படுகின்றார், கோபப்படுகின்றார், குரோதப்படுகின்றார், வெறுப்படைகின்றார், வேதனைப்படுகின்றார், தற்கொலை செய்து கொள்ளுகின்றார். இதையெல்லாம் நாம் உற்று பார்க்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இந்த உணர்வுகள் அனைத்தும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலுக்குள் அந்த உணர்வின் சக்தி பெருகி விடுகின்றது. அப்படி பெருகிவிட்டால் நம்ம எண்ணத்தில் எந்த குணத்தின் தன்மை அதிகமாக அது வளர்ச்சி பெறுகின்றதோ அதன் வழியே நம் அடுத்த சரீரமாக உருவாக்கத் தொடங்கி விடுகின்றது. இதனை தெளிவாக நாம் தெரிந்து கொள்வதற்காக ஞானிகள் இதை காட்டினார்கள். ஆக பலராம்
நாம் உடலுக்குள் பல எண்ணங்கள் உண்டு. அந்த எண்ணங்கள் இயக்கத்தின் தன்மை கொண்டு நமக்குள் எடுக்க முடியும். ஆக இதை நாம் பரசுராம் என்ற எண்ணத்தை கொண்டு சமப்படுத்த வேண்டும். இப்போ ஒரு நோயாளியை நாம் பார்க்கின்றோம், சீதாராம் தான். அந்த நோயை வேதனை கொண்டு நோயின் உணர்வு அணுக்கள் அங்கே விளைய அந்த நோயாக விளைகின்றது. அந்த வேதனை நாம் நுகர்ந்தால் நமக்குள்ள அந்த வேதனை உணர்வு உருவாகி விடுகின்றது பிரமமாக. பின் அந்த எண்ணங்கள் எண்ணும் போது அதுவும் ராமன் தான். வேதனை என்ற உணர்வு கொண்டு நாம் அந்த எண்ணங்கள் நமக்குள், இப்படி பல எண்ணங்கள் நமக்குள் உண்டு. அப்படி உருவாங்க பலராம் இருந்தாலும் நரசிம்மா. இந்த தீமைகளை நாம் நுகர்ந்தறிந்தாலும் நம் உள்புகுந்து அந்த தீமைகள் விளையாதபடி பாதுகாத்தல் வேண்டும். உதாரணமாக இன்று நாம் எடுத்துக்கொள்வோம், இன்று இரத்த பரிசோதனை செய்வோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மனிதன் இன்னைக்கு இரத்த நாணங்கள் எல்லாம் சீராக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு தொழிலின் நிமித்தம் தொழில் செய்கின்றோம், அதில் மிகவும் நஷ்டமாகிவிட்டது. நாம் கடன் கொடுப்போருக்கு அதிகமான நிலைகள் கொடுக்க வேண்டி உள்ளது. ஆனால் அதே சமயம் குழந்தைகளோ சொன்னபடி கேட்பதில்லை, வரவும் வருவதில்லை. ஆனால் இது மாறாக நடக்கப்படும் போது இந்த உணர்வினை சுவாசித்து விட்டால் இந்த உணர்வும் அதிர்ச்சி தரும் உணர்வாக எடுத்தபின் அதை எடுத்துக்கொண்டபின் நீங்கள் இரத்த பரிசோதனைக்கு சொல்லுங்க. ஆக செவ்வ அணுக்கள் குறைந்திருக்கும், வெள்ள அணுக்களின் தன்மை பரவியிருக்கும். ஆக நமக்குள் அந்த உணர்வின் ரத்த எங்கே காணாமல் போனது என்ற ரத்தத்தின் நிலைகளை உருவரும் சக்தி உருவாக்கும் இந்த அணுக்கள் குறைந்து விடுகின்றது, மடிந்து விடுகின்றது. ஆக நாம் இரத்த சோகை வருகின்றது, பலவீனம் அடைகின்றது, இரத்த கொதிப்பு ஆகின்றது. ஆக தீமையின் உணர்வுகள் அதிகமாக ஆக்கப்படும் போது இந்த உணவின் தன்னை இரத்த கொதிப்பாகி நாம் சரியான உடலுக்குள் நல்ல அணுக்களுக்கு அது உணவு கொடுப்பதற்கு இல்லாது மாறாத போய்விடும். ஆக அது உணவு கொடுக்கவில்லை என்றால் அது சுருங்கத் தொடங்கும், நம் கை கால்களை சுருங்க வைத்துவிடும். இதை போன்ற உணர்வுகள் நமக்குள் எவ்வாறு ஆடுகின்றது. நேற்று வரையில் நல்லா இழந்திருப்போம் என்று பார்க்கலாம். நீங்கள் வேறு ஒன்று வேண்டாம், நீங்கள் சாதாரண நிலையில் சப்பென்று இருக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டாலும் சக்கரை சத்து உள்ளோருக்கு திடீரென்று கவலைப்படும் சோர்வடைந்த உணர்வுகளை கொடுத்து விட்டால் முகந்து விட்டால் போரும். உடனே இந்த உணர்வின் தன்மை அதிகரித்து இந்த சர்க்கரை சத்து அதிகரித்துவிடும். சர்க்கரை அது உருவாக்கும் அணுக்கள் அதிகமாகி விடுகின்றது. அதே சமயத்தில் அதிகமான சந்தோஷப்பட்டாலும் நம்ம ரத்தங்களில் அந்த சர்க்கரை சத்தின் நிலைகள் அதிகமாகி விடுகின்றது. இப்படி சோர்வு, சஞ்சலம், சலிப்பு என்ற உணர்வு நாம் எண்ணுவதெல்லாம் அணுக்கருக்களாக நாம் இரத்தத்திறன் கலந்து சுழன்றுதான் வருகின்றது. இப்போ உதாரணமாக நமது பூமியில் காற்று மண்டலம் எப்படி இருப்பினும் அந்த பக்கம் நல்ல தாவர இனங்கள், நறுமணத்தை கொண்ட தாவர இனங்கள் இருக்கின்றது. அதிலிருந்து வெளிப்படும் சத்தை சூரியன் காந்த சக்தி கவரும் என்றால் அந்த அலைகள் படர்கின்றது. அதை அகன்று வரப்படும்போது இந்த மலமும் விஷத்தன்மை கொண்ட சில பொருள்களை கருக்கி அது வெளியாக ஆவியாக அனுப்பும்போது இது சூரியன் காந்த சக்தி கலந்து கொண்டால் இதன் அளவிலும் மோதற்படும் போது இது காற்றலையுடன் கலந்து வருகின்றது. நாம் நகர்ந்து விட்டாலோ நம்மை அறியாமல் நல்ல அணுக்களை மயக்கமடைய செய்வது. அந்த அணுக்கள் நமக்குள் பெருகிவிட்டாலோ நாம் பார்க்காமல் தவறு செய்யாமலேயே நமக்குள் அந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் பெருகிவிட்டது. ஆனால் மற்ற அணுக்களை கொண்டு சாப்பிடும் நிலையில் வந்து விடுகின்றது. பரிசோதித்து பார்த்தால் விஷக்கிருமிகள் அதிகமாகிவிட்டது, வைரஸ் அதிகமாகிவிட்டது, அதனால் காய்ச்சல் வந்துவிட்டது. இதை போன்று நாம் இன்னும் எண்ணங்கள், ரத்த ஓட்டங்கள் இப்போ பூமியில் காற்று மண்டலத்தில் கலந்து வருவதை அது அதனதன் வித்தின் சக்தி அந்த அலைகளாக மாறுவதையும் அதே உணர்வின் சத்தை அது தாவர இனங்கள் தன் உணர்வின் தன்னை கொண்டு எடுக்கின்றது. இதை போல நாம் வேதனைப்படும் உணர்வை அணுவாக விளைந்து விட்டால் அந்த உணர்வுக்காக இயங்கப்படும் போது நமது உயிர் அதை கவர்ந்து அது உணவாக கொடுத்தருளும். சூரியன் எப்படி தனது எடுத்துக்கொண்ட தாவர இன சத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் விளைந்த வித்து பூமியில் நிலத்தில் ஊன்றிவிட்டால் அது பூமியின் தன்னை கொண்டு ஈர்க்கும் போது அந்த சத்து அதற்கு வளர்ந்து அது வித்தாக விளைகின்றது, அது இனமாக விளைகின்றது. அதன் சத்தாக அதன் இனத்தின் வித்துகளை உருவாக்குகின்றது. இது இயற்கையில் நிலையம். நமது உயிர் ஒரு மனிதனையோ துன்பப்படும் உணர்வுகளையோ மற்ற இதுகளை எண்ணி நாம் நுகர்ந்து விட்டால் அது அணுவாக மாறுகின்றது. நமக்குள் அணுவான பின் அதனுடைய பசிக்கு எந்த குணத்தால் உருவானதோ அந்த உணர்வு கிளர்ச்சியில் உண்டாகும். அப்ப நமது உயிர் அதே உணர்வின் தன்மையை அதன் முன்பாகம் அதுவும் நம்ம கண்களின் வழியாகவோ தசைகளின் வழியாகவோ செவிப்புலன் வழியாகவோ அதை எடுத்து நம் ஆன்மாவாக மாற்றி நம் உயிருடன் உறப்பட்டு உடலுக்குள் தரப்பச் செய்து அந்த எந்த வழியிலும் அதற்கு உணவு கொடுப்பது காக்கும். சூரியன் எப்படி செடிகளுக்கு உதவுகின்றதோ இதே போலதான் நமது உயிரும் அந்த உடல்ல விளையும் அணுக்களுக்கு அது ஆகாரம் கொடுத்தே தரும். அது யாருக்கும் பாரபட்சம் என்றது நல்லது இது கெட்டது என்று இல்லை. அந்த உணவுக்கொத்த உணர்ச்சியை தூண்டுகின்றது.
உணர்வின் தன்மை சுவாசிக்கின்றது. சுவாசிக்க உணர்வு ஒப்ப நம் எண்ணம் இது இயங்குகின்றது. அந்த உணர்வின் சத்தன் அணுக்கள் விளைகின்றது. இந்த வாழ்க்கையில் எதை நாம் அதிகரிக்கின்றோமோ அதன் நிலையை கொண்டு இரத்த நாணங்கள் அணுக்கருக்கள் உருவாகிக் கொண்டே உள்ளது. ஆகவே இதை போன்ற தீமைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஆக நாம் உயிரை ஈசனாக மதிக்க வேண்டும். நாம் அன்னதந்தை உயிரை கடவுளாக மதித்தல் வேண்டும். அவர்களை தெய்வமாக மதித்தல் வேண்டும். அதே சமயத்தில் நமக்கு நல்வழி காட்டிய முதல் குரு என்று எண்ணுதல் வேண்டும். நம் உயிரை ஈசனாக மதித்தல் வேண்டும். அவனால் உருவாக்கப்பட்ட அந்த மனித உடல் என்று நாம் எண்ண வேண்டும். இந்த மனித உடலானாலும் இது சிவன் என்றும் நாம் சிவன் ஆலயத்திற்கு அருகிலே அபிஷேகம் செய்து பலனில்லை. நம் உடலான சிவனுக்கு அருண் ஞானத்தை நமக்குள் அபிஷேகிக்க வேண்டும். அது சுவை கொண்ட உணர்வின் எண்ணங்களை நமக்குள் புகுத்த வேண்டும். நமக்குள் இருக்கும் அருள் சக்திகளுக்கு நல்ல சுவையான உணவுகளை கொடுக்க வேண்டும். அதான் நாம் சுவாசிக்க உணவு அர்ச்சனை என்றும் அபிஷேகம் என்றும் ஆராதனை என்றும் இதையெல்லாம் பல வர்ணனைகள் சொல்வார். நாம் சுவாசிக்க உணவு இதுவும் இந்த உணவை அணுத்து நமக்குள் அபிஷேகித்து நம் உடலில் உள்ள நல்ல அணுக்களுக்கு நல்ல உணவாக அது கொடுக்க செய்யும். ஆகவே இன்று நாம் மனித வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே எத்தனையோ வேதனைப்படுவரை, சலிப்புப்படுவரை, சஞ்சலப்படுவரை, சங்கடப்படுவரை, கோபப்படுவரை எல்லாம் பார்க்கின்றோம். அது அல்லாது விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் இன்று பார்க்கின்றோம். எங்கேயோ நடக்கும் சம்பவங்களை இன்று பத்திரிகை வாயிலாக படித்த பின் இனவேதம், மதவேதம், மொழிவேதம் என்ற உணர்வு உண்டப்பட்டு அந்த உணர்வு தன் இனம் என்று பயிலும்போது தன் இனத்தின் சார்புடு மரணம் அடைந்தார் என்று சொன்னால் குறித்தெழும் தன்மையும் தன் அருகிலின் நண்பன் என்றாலும் தாக்கும் முறைகள் வந்து விடுகின்றது. இது எங்கேயோ நடந்த சம்பவம். தனக்குள் உணர்வு தனக்குள் சாடப்பட்டு இந்த உணர்வின் இயற்கை அணுக்களாக அதை மாற்றி விடுகின்றது. நாம் தவறு செய்யவில்லை. முகந்த உணர்வின் மனங்கள் அந்த உணர்ச்சியின் தன்மை ஊட்டப்பட்டு நம்மை அறியாமலே தவறு செய்யலை. ஆனால் அந்த தவறின் உணர்வு நமக்குள் வளர்ந்து விட்டால் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை அது உணவாக உட்கொள்ளும். புலி எப்படி தான் புல்லை மேகும் மாதோ இவைகளை அது கொண்டு அதனுடைய உணவை ருசித்து சாப்பிடுகின்றதோ இதை போல சார்ந்த குணம் கொண்ட அணுக்களை நாம் கோபிக்கும் வெறிகுண்டு தாக்கும் உணர்வின் அணுக்கள் வந்துவிட்டால் நாம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களை கொண்டு போய் அந்த உணர்ச்சியின் தன்மை கூற்றப்படும் போது நம்மை எரியாமலே பிறரை தாக்கும் எண்ணங்கள் நமக்குள் வந்துவிடும். அதை கண்டு ரசிக்கும், வேதனை பற்றி அதை சிந்திக்காது. ஆக இப்போது உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் தோற்றுவிக்கின்றன. இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மீளுதல் வேண்டும். நாம் இந்த உடலை கடைசி உடல் என்று எண்ண வேண்டும். இனி பிறவில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். உயிருடன் ஒன்றி வாழுதல் வேண்டும். ஆக உயிருடன் ஒன்றி வாழ வேண்டும் என்றால் இந்த மனிதன் வாழ்க்கை தீமைகள் வென்ற அருண் மகேஷின் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் அந்த உணர்வை நாம் சுவாசித்தல் வேண்டும். ஒவ்வொரு நாளும் இப்ப தீமைகளை கண்டாலோ, பத்திரிகை வாய்கள் தீமைகளை கண்டாலோ, தீமை செய்வோரை பார்த்தாலோ அடுத்த நிமிடம் நமக்குள் அந்த உணர்வு மாறுபடுவதற்கு முன் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று ஏங்கிப்படுவேன். என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் ரத்த மண்டலம் முழுவதுக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும், என் உடலுக்கு ரத்தன மண்டலத்திற்குள் அந்த அருள் சக்தியாக விளைய வேண்டும். ஆக அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் எனக்குள் விளைய வேண்டும். மெய்ப்பொருள் காணும் உணவின் அணுக்கள் என்னுடைய விளைய வேண்டும் என்று இப்படி நீங்கள் எண்ணங்களை செலுத்தினால் அதையும் உங்கள் உயிர் அந்த உணர்வின் தன்மை உருவாக்க வேண்டும். அதை பெரும் தகுதியாகத்தான் அருள் நமாக மகிழ்ச்சியில் காட்டிய உணவை அது சொல்லப்படும்போது உணவால் நீங்கள் நுகர்ந்தறியும்போது அந்த உணர்வின் அணுவாக உங்களுக்குள் விளைகின்றது. மீண்டும் அந்த உணர்வின் நினைவை கூட்டினால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு மகிழ்ச்சியின் அசக்தி உங்கள் இரத்த நாணங்களில் பெருக்க முடியும், அதை வளர்க்க முடியும். இவ்வாறு நாம் செய்வோம் என்றால் நம் உடலுக்குள் இருக்கும் சலிப்பும் சஞ்சலமும் நாம் எடுத்தோம் என்றால் ஆஸ்மா போன்ற நோய்களை உருவாக்கும் அணுக்கள் பெருகி விடுகின்றது. ஆகவே இதை போன்ற நாம் அடிக்கடி சஞ்சலம் சலிப்பு வந்தால் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணும். உங்கள் அன்னதன்னை உருவாக்கிய அவர்களை முதல்ல மறிங்க. அவர் அருளால் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ரத்த நாணங்களிலே படர வேண்டும், என் உடலில் ஆஸ்மா சம்பந்தப்பட்ட ரோகங்கள் நீங்க வேண்டும், சளிகளை உருவாக்கும் அணிகள் அகன்று அருஞான உணர்வு என் இரத்த நாணங்களிலே உருவாக வேண்டும் என்று எண்ணுங்கள். ஆகவே இதை போல எண்ணி இதை பெருக்குங்கள். இதை போல கோபத்தின் தன்மை பார்த்து விட்டால் ஈஸ்வரா என்று எண்ணிவிட்டு அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி என்னுடைய படர வேண்டும், சப்தரிஷி மண்டலங்கள் ஒளிவார்ந்த சக்தி என்னிலே படர வேண்டும், என் ரத்த நாணங்களிலே அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பரவ வேண்டும் என்று எண்ணங்கள் எண்ணும். என் உடலில் உள்ள கோபத்தை உருவாக்கும் அணுக்கள் மறைந்து அருஞான உணர்வு எண்ணிலே பெருக வேண்டும் என்று எண்ணுங்கள். இது சாதாரணமாக எண்ணினாலே போதும். திட்டியவனை நீங்கள் எண்ணும் போது உடனே என்ன செய்து
எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணினால் அமெரிக்காவில் இருந்தாலும் குறை ஓடுகின்றது. நன்மை செய்தான் என்று எண்ணும் போது நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் விக்கல் பாய்கின்றது. கணவனும் மனைவியும் பாசத்தோடு இருப்பினும் ஏதோ 2 பேரும் பாசமாக இருப்பினும் எதிர்பாராத விதமாக பத்திரிகையில் அமெரிக்காவில் இந்த மாதிரி செய்தி எந்திரங்களின் நிலையை சீராக கவனிக்காது. தவறான வழியில் திசை தெரிவித்து இந்த பாசத்தால் சிந்தனை குறைந்துவிடும். அங்கே தவறு செய்து கணவனுக்கும் ஆபத்து வருவது. இப்படி நம்முடைய எதிர்பாராத நிலைகள் நமக்குள் சந்தர்ப்பங்கள் எத்தனையோ நிலைகள் உருவருகின்றது. ஆக இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எவ்வாறு தப்பிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் மணிக்கணக்கு உங்களை பேசுவதும் காலையில் துருவ தியானம் எடுக்கும் போதும் நான் சந்தித்தோர் அனைவருக்கும் துருவ மகிழ்ச்சியின் சக்தி வர வேண்டும் என்றும் அவர் ஒருத்தரத்த நாளுங்களில் துருவ மகிழ்ச்சியின் சக்தி படர வேண்டும் என்றும் அருள் சக்தி வளர வேண்டும் என்றும் அவர் உடலுக்குள் அறியாது சேர்ந்த அந்த தீமைகளின் உணர்வுகளுக்கு மகிழ்ச்சியின் அசக்தி பெருகி அதை தனித்து அருஞானம் வளர வேண்டும் என்றுதான் என்னுடைய தியானமே அமைகின்றது. எனது குரு காட்டிய அளவில் இதை செய்கின்றேன். நீங்கள் அதே நேரத்தில் இதே போல நீங்கள் எண்ணி பாருங்கள். இதை போன்ற தீமைகள் என்று உருமாற முடியும். இதே போன்றுதான் பாசத்தால் நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் எங்கிருந்தாலும் அந்த உணர்வு உங்களை காக்கும் நிலைகளுக்கு அது மாறுகின்றது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உடலான சிவனை நீங்கள் நேசிக்க வேண்டும், நீங்கள் பூஜிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் இரத்த நாளங்களில் இயங்க வேண்டும் என்று இந்த உடலை உறுப்பி சீராக இயக்கும். அதாவது இரத்த வாள்களை இயக்கும் வாள்கள் அடப்பாகிவிட்டால் நீங்கள் இந்த எண்ணத்தால் கரைத்து விட முடியும். துருவ நட்சத்திரத்தின் வழிகாந்த சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி என் இரத்த நாணங்களில் அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி படர வேண்டும். அதோடவே அது அவருடைய நிலையில் இயக்கப்பட வேண்டும். என் சுவாசப்பைகள் அடைப்புகள் அகற்றப்பட வேண்டும், அருளில் படர வேண்டும். ஆக அது இருள் நீங்க வேண்டும். எனக்குள் நான் மூச்சு தணறு இல்லாத நிலைகள் நான் அந்த உணர்வை சக்தியை நான் பெற வேண்டும் என்று எண்ணிப்பாரும். இந்த உணர்வுகள் அகன்று அந்த நிமிஷமே உங்கள் கண்களில் உங்கள் வீட்டில் இருக்கும் விநாயகர் படத்தை பாரும். அந்த விநாயகர் யார் என்றால் நாம் தான் என்று இந்த பிள்ளை யார் என்று சிந்தனைக்குரிய நிலைகள் உருவாக்கும். ஏனென்றால் இந்த உருவத்தின் அமைப்பு நாம் எப்படி என்று நாம் எத்தனையோ கோடி மிருக சரியில் என்று வலுகொண்ட உணர்வுகள் சுவாசித்துதான் வலுகொண்ட எண்ணங்களை நாம் நமக்குள் உருவாக்கப்பட்டது 6வது அறிவு என்ற நிலையில். அங்குஷ பாசவ இதனை அடக்க வல்லமை பெற்றது இந்த 6வது அறிவு என்ற நிலையில். 6வது அறிவை பிரம்மாவை சிறப்பிடித்தான். நாம் சந்தர்ப்பத்தால் ஒவ்வொரு தீமையிலும் நுகரப்படும்போது பிரம்மமாக்கி விடுகின்றது, அழிவின் தன்மை பெருக்கி விடுகின்றது. 6வது அறிவின் தன்மை கொண்டு அவர் மகிழ்ச்சி உணரை நமக்குள் அது உருவாக்குதல் வேண்டும். ஒவ்வொரு நிமிடம் நமது இரத்த நாளங்களில் மகிழ்ச்சியின் அலுவலக பரவ செய்ய வேண்டும். அதன் பெருக்கம் எவ்வளவோ அதற்கு தக்கவாறு நமக்குள் இதைக்கு முந்தி நாம் தெரியாமல் செய்த அந்த அருள் ஒளிகள் தவறாமல் செய்த இருளுக்கு வந்த அணுக்களின் நிலைகள் என்று விழுபட்டு அருள் ஒளியை நமக்குள் பெருக்கி ஆக என்றும் எதண்டி வலுகொள்ளுகின்றமோ கூர்மை என்பது அந்த துருவ நட்சத்திரத்தின் சப்தரிஷி மந்திரங்கள் நாம் என்னும் கூர்மை அவதாரமாக நம் உணர்வின் தன்மை கொண்டு வலுப்பெற்று இந்த உடலை விட்டு சென்றால் நாம் மரணமில்லா பெருவாழ்வு என்னும் பிழையில்லா நிலைகள் அடைய முடியும். இது நீங்கள் உங்களை நம்புதல் வேண்டும்.